ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துலுக்கரணை அதிர நிழலுக்காக பயணிகள் நிழற்குடை கேட்டிருந்தோம். சட்டமன்ற உறுப்பினர் திரு காவண்ண அண்ணாதுரை அவர்கள் பார்வையிட வந்திருக்காங்க. நீர்நிலை பாதுகாக்கிற இடத்துக்கு தண்ணி விட்டா தான் அது பண்ணலாம். அவர் கல்லணக்கல்ல இது சொல்லிங்க சார், அந்த தொக்காளி கிணத்துக்கு தான் வந்து தண்ணி அதுக்கு அங்கே சொல்லி காவலர் கரைக்காவலர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி செய்கிறேன்னு இருக்காரு, இன்னைக்கு நாளைக்கு செய்கிறேன்னு இருக்காரு. நான் தகவல் சொல்கிறேன், நீங்களும் நம்ம பாதுகாப்பு கொடுத்து இந்த குளங்களை நிரப்பட்டுங்க. எடுத்த முயற்சிக்கு அதிரநிலை சார்பும் சமூக சார்பும் ரொம்ப சந்தோஷம், பாராட்டுக்கள். நன்றி. இது சம்பந்தம் நகரினுடைய மையப்பகுதி இங்கே நம்ம பரதா அவங்க போட்டு அதிகமாக வெளியில் அவங்க கடைகளில் ஒதுங்கிறதுக்கான வாய்ப்பு குறைவான ஒரு சமூக அமைப்புங்க. சரி, அதனால் வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு பேருந்துகளில் செல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக தனி இடம். இங்கே இருக்கிற அந்த நிலக்கூட ரொம்ப மோசமான நிலையில் பழுதடைஞ்சு பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது. நீங்கள் ஊரில் உள்ள நம்ம நகர செயலாளர்களெல்லாம் சுட்டி காட்டியது அந்த அடிப்படையில் விரைவில் எவ்வளவு விரைவில் இதை கட்டித்தர முடியுமோ என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நல்ல முறையில் நவீனமான முறையில் அந்த பயணிகள் நிழற்குடை நிச்சயமாக கட்டித்தரப்போம். கீழத்தோட்டம் சம்பந்தமாக நமக்கு பார்வைக்கு வந்துச்சா சார்? உங்கள் பார்வைக்கு கீழத்தோட்டம் பார்வைக்கு வந்துச்சு. நேற்று தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. முகாமுக்கு அடைக்கிறப்போ அவங்க வேணாம், இன்னும் மழை கூடுதலாக இருந்து நீர்பிடிப்பு அதிகமாக இருந்தால் நாங்கள் முகாமுக்கு வர்றோம்னு சொல்லியிருக்காங்க. மழை விட்டு நல்ல வேலையாக நம்ம நீர்லாம் வடிஞ்சிருச்சு, தண்ணி வடிஞ்சிருச்சு. நேற்று மருத்துவ முகாமுக்கு ஏற்பாடு பண்ணி குழந்தைகளுக்கு ஒரு சில குழந்தைகளுக்கு காய்ச்சல் இருமல் இருக்கிறதா சொன்னாங்க. மருத்துவ குழு நேற்று போய் தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் நிச்சயமாக அந்த அங்கே நம்மளே ஒரு அங்கன்வாடியை பிள்ளைங்களுடைய படிப்பு எதிர்காலத்தை கருதி அங்கன்வாடி நம்முடைய மேம்பாட்டு நிதியிலேருந்து கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு இன்னும் நம்ம இப்போ இருக்கிற அந்த நாகரிக உலகத்தோட ஒட்டி போகிறதுக்கான அந்த முயற்சிகள் எல்லாரும் சேர்ந்து இருக்கு. இந்த தொகுப்பு வீடுகள் சம்பந்தமாக அது உங்கள் பார்வைக்கு அது நீண்ட காலமாக அது கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட பெரிய தவறு. கட்டடம் கட்டி முடிக்காமலே அந்த நிதியை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. கான்ட்ராக்டரை ஐடென்டிஃபை பண்ண முடியல, யார் என்னென்ன தெரியல, யூனியன்லே கிடையாது, அந்த ஃபைலே இல்லை. சரி, எனவே அந்த வீட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற வாய்ப்பு சுத்தமாக இல்லை. எதிர்காலத்தை அதற்கு பதிலாக இடிச்சிட்டோ அல்லது மாற்று இடத்துலையோ வீடுகள் கட்டி தருவதற்கான முயற்சி எடுக்கும்.